வணக்கம் மக்களே, ஓசோன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்கள் அஸ்வின். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அழகான 8 ஏக்கர் அளவிலான ஒரு தோப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெதப்பம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு 4 கிலோமீட்டர் அந்த பெதப்பம்பட்டி ஊர்லேருந்து தள்ளி இருக்குது. இது வந்து சல்லாக்குட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 8 ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே தென்னை மரம் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தென்னந்தோப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த 8.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் 8.5 ஏக்கர் அதுதான் நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த தோப்போட அவுட்லேருந்து தான் இப்போ நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறையா தோப்புகள் வந்துட்டு எங்கள் சேனலில் நாங்கள் ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தோப்புன்ட்டு இல்லை, நிறைய இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் ஆகட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் சைட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வேறு எதாவது கமர்ஷியல் பர்பஸ் தேவை எதாவது இருந்தாலுமே எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ மக்களை நீங்கள் எந்த கண்டென்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோப்புக்கு உள்ளார போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட்டுக்கு மேலே தான், தார் ரோட்டுக்கு மேலே தான் தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தார் ரோட்டுக்குள்ளேருந்து இவங்க வந்து கேட் ஒன்று வச்சுருக்காங்க. கேட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் இந்த வியூ தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அழகான ஒரு 20 ஃபீட் அளவிலான ஒரு மெட்டல் ரோடு மாதிரி இவங்களே உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இவங்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்கு போகக்கூடிய இந்த வழி தான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த மெட்டல் ரோட்டில் நீங்கள் போனோம் அப்படின்னா இந்த ரைட் சைட்லேருந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம், எல்லாமே தென்னை மரங்கள் தான். இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக அந்த தோப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்ட காரணத்துங்காட்டிக்கு இந்த கீழே இருக்கிற மட்டைகள்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மட்டைகள்லாம் அகற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தோப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்குறக்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்திங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் தான். எல்லாம் வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 வயசுக்கு உட்பட்ட ஒரு தென்னை மரங்கள் தான் வந்துட்டு இந்த தோப்பு ஃபுல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த தோப்பில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சல்லாக்குட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் அந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியா பக்கத்துலேயே உங்களுக்கு குட்டைகளும் நீர் வளமும் இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் ஏரியல் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். இதில் வந்து தண்ணீர் வசதி அப்படின்றது வந்துட்டு இந்த தோப்பில் வந்து மிக அருமையாக இருக்கும். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மேற்கு பருவமழை சீசன் அப்போ வந்துட்டு இங்கே நல்லா மழை பெய்யும். இந்த ரீஜனே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யக்கூடிய ஏரியா தான் வந்துட்டு இந்த ஏரியா வந்து. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மழை நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு போர் கனெக்ஷனில் நீங்கள் வந்துட்டு ஒரு 450 அடி 500 அடி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல தண்ணீர் வந்து இருக்கும். இந்த தோப்பில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 4 போர் கனெக்ஷன் இருக்குங்க, 2 கிணறு இருக்குது. இந்த 2 கிணறுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் கனெக்ஷன், அதாவது வாய்க்கால்லேருந்து தண்ணீர் விட்டாங்க, பிஏபி வாய்க்கால்லேருந்து தண்ணீர் விட்டாங்க அப்படின்னா இந்த தோப்போட ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாய்க்காலிலிருந்து வரக்கூடிய தண்ணீருக்குனே தனியாக ஒரு வழி அமைச்சு அந்த வழி மூலயமா தண்ணீர் டைரெக்டாக வந்து கிணத்துலேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் தனியாக பைப்பெல்லாம் போட்டு வழி வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த கிணத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா வாய்க்கால்லேருந்து வரக்கூடிய தண்ணீரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு கிணத்துல வந்துட்டு போர் மூலயமா வரக்கூடிய தண்ணீரும் இந்த கிணத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த கிணத்தோட ஏரியல் வியூ தான் நாங்கள் இப்போ காமிச்சோம். ஸோ இப்போ நாங்கள் டைரெக்டாக இந்த கிணத்தோட பக்கத்தில் எப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், நம்ம இந்த கிணத்தோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் இருக்குது. இதை வந்துட்டு அவங்க கிணத்துல இப்போ பார்க்கலாம், நீங்கள் தண்ணீர் நல்லா இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க போர் போடாமல் மழைக்காகவே அந்த கிணத்துல வந்து ஊர்ந்த தண்ணி தான் வந்துட்டு இப்போ அவங்க இருக்குது, போர் போடாமல் அப்படின்னு தான் அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க நம்மள்கிட்ட. ஸோ தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தென்னை மரம். அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வாய்க்கால் மூலயமா வரக்கூடிய இந்த வழியை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வாய்க்கால் மூலயமா வரக்கூடிய இந்த வழி. இந்த வழியாக வாய்க்கால் தண்ணி வந்து டைரெக்டாக நம்ம கிணத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு இப்போது. ஸோ தென்னை மரங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த 20 to 25 வயசில் இருக்கிறங்காட்டிக்கு நாட்டு தென்னை மரங்கள். அட் த சேம் டைம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது நாட்டு ஃபெர்டிலைசர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த தோப்பை வந்துட்டு
மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த லேபர்ஸ் வந்துட்டு அந்த ஆட்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியூர் போயிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க நடுவில் இந்த ஒரு 1 மந்த்தாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் ஆக்சுவலாக நடக்கலை. ஸோ இப்போது ஆக்சுவலாக நீங்கள் தோப்பு வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே பக்காவாக மெயின்டைன்டாக இருக்குது. நாங்கள் வீடியோ எடுத்தப்போ மெயின்டைன்டாக இல்லை. இப்போது 1 மந்த் அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம தோப்பு போய் பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த தோப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதுலாம். ஸோ இந்த தோப்பு பக்கத்தில் வந்துட்டு ஒரு வீடும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு தோப்புக்கு பக்கத்தில் இந்த மாட்டு சாலை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மாடு கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாட்டு சாலை இருக்குது. அதே மாதிரி அவங்க ஒரு நாய் கட்டி வச்சுருக்குறாங்க. யாராவது தோப்பு பக்கம் போகிறதா இருந்தால் நாய் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தோப்புலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே நம்ம ஆக்சுவலாக ஒரு கிணறு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தோப்புக்கு இந்த பக்கமும் ஒரு கிணறு இருக்குதுங்க. ஸோ 2 கிணறு இருக்குது. 2 கிணறுலையுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வாய்க்கால் தண்ணி வந்து விழுகக்கூடிய மாதிரி அவங்க வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 2 கிணத்துக்குமே வாய்க்கால்லேருந்து வழி எடுத்து விட்டு தனியாக பைப் லைன் போட்டு அங்கே போய் தண்ணி விழுகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடு நீங்கள் வந்து பார்க்கலாம். இது நீங்கள் வந்து தங்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வீடு வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பார்க்கிங்கோடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நீங்கள் வீடோட வியூவை வந்து இப்போ பார்க்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த வீடோட வியூ. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்க்கிங்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வரலைங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் இங்கேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த வீடு சூட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெதப்பம்பட்டி ஊர்லேருந்து உங்களுக்கு ரொம்ப பக்கம் அப்படின்றங்காட்டிக்கு பெதப்பம்பட்டியிலேயே உங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த தோப்பே நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் வீக்கெண்ட்ஸ் தான் வரணும் இல்லை, நீங்கள் தோப்பு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இங்கேயே வந்து தங்குறதுனா கூட நீங்கள் தங்கிக்கலாம். உங்களோட சிட்டி லைஃப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தங்கிக்கலாம். இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க கூட வாங்கி வைக்கலாம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஊருங்க ஆக்சுவலாக பெதப்பம்பட்டி. இந்த ஊர்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் கூட இருக்காதுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் தோப்புக்கு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இதோட க்ரோத் ரேட் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு கூட தான், கொஞ்சம் ஏறிட்டே தான் போகும். இது ரோட்டு மேலேயே இருக்குங்க, தார் ரோட்டு மேலேயே தான் தோப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு 200 அடி மண் தடத்தில் உள்ளே போனால் அப்போல்லாம் எதுவும் கிடையாது, தார் ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தோப்பு வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த தோப்பு ஒரு அருமையான தோப்புங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இங்கே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அவுட்டர் லைஃப் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னாலுமே இந்த தோப்பு வந்து ஒரு அருமையான தோப்புங்க. தண்ணீருக்கு பஞ்சமே இல்லைங்க, கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. தண்ணீர் அருமையான தண்ணீர் வசதி. தென்னை மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தென்னை மரத்துக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த தோப்பில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிசிடிவி கேமராஸும் வந்துட்டு இவங்க வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த தோப்பில் மட்டும் உங்களுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயும் சிசிடிவி கேமராஸ் இருக்குதுங்க, சென்டர் தோப்புலேயும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம என்ட்ராகிறோம் அந்த கேட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ தோப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தோப்பில் மொத்தம் 4 போர் கனெக்ஷன் இருக்குதுங்க. 4 போர் கனெக்ஷன்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்க ரெகுலராக போர் ஓட்டுறதே இல்லைங்க, அது தேவைப்பட்டால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் நம்ம சிசிடிவி கேமராஸ் வந்து அவங்க ஆக்சுவலாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் கனெக்ஷன்ஸில் வந்து தண்ணியே எடுக்காமே இவ்வளோ நல்லா தண்ணீர் வசதி வந்து இருக்குதுங்க. ஸோ உங்கள் போர் கனெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் சம்மர் சீசனில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மழை காலத்தில் கண்டிப்பாக நமக்கு போர் கனெக்ஷன் வேண்டியது இல்லைங்க. அது மழையிலே நமக்கு வந்துட்டு தென்னை மரங்கள்லாம் அருமையாக வந்து உங்களுக்கு காய்க்கும். உங்களுக்கு தென்னை மரங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 நாள் 45 நாளில் வந்துட்டு நீங்கள் காப்பு எடுத்துடலாம். நீங்கள் நல்ல ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு தோப்பு தான் இது. அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது கரண்ட் சிச்சுவேஷனில் அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நேரில் வந்து இன்னொரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தோப்பில் வந்துட்டு இன்னொரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இன்னொரு கிணத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்க்கால் தடம் தான் இந்த பக்கம் இருக்குது. நம்ம தோப்பு என்ட்ரான உடனே ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு அந்த வாய்க்கால் தடம் வந்து ஆக்சுவலாக இருக்குது.
நாங்கள் அதுதான் வீடியோவில் வந்து ஆக்சுவலாக காமிச்சிருப்போம். இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு வாய்க்கால் தண்ணி வந்து கிணறு அங்கே ரைட் சைடு இன்னொரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துக்கு போகக்கூடிய வாய்க்கால் தடம் தான் இது. இதன் மூலியமாகவும் தண்ணி வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக நம்ம கிணத்துல போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வாய்க்கால் சீசன், அதாவது தண்ணி வர சீசன் அப்போ வந்துட்டு தண்ணீருக்கு சுத்தமாக பஞ்சமே இருக்காதுங்க. இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேறு அருமையான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லா தென்னை மரத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேஷன் சிஸ்டம் மட்டும் ஒன்று போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து தான் நீங்கள் வந்துட்டு தோப்பு வந்து இந்த மாதத்துக்கு ஒரு டைம் வரணும் அப்படின்னு கூட இல்லைங்க. இங்கே ஆளு இருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இந்த வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் எல்லாமே வீட்டில் உட்காந்து இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி பாயணும், இந்த மரத்துக்கெல்லாம் பாயணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த தோப்பு நீங்கள் வீட்டிலேருந்தே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு தோப்புங்க. ஸோ இந்த ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. இது நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ நீங்கள் வந்து மறக்காமல் கூப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் எங்கள் சேனலில் நாங்கள் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அக்ரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் எங்கள் சேனலில் நாங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கள் சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.